வெல்கம் டு Kifaya Tech. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுது, லைட்டிங்கெல்லாம் வருது, பட் கூலிங் மட்டும் சுத்தமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் என்னென்னா அந்த இடத்துல சுத்தமாகவே கூலிங் வரல. பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் ஹாட் வாட்டராக மாதிரி இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது கொஞ்சம். இப்போ ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் நம்ம போய் இந்த மாதிரி கம்ப்ரஸர் கிட்ட ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணி, இதுதான் OLP ரிலே, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் மெத்தடு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இதை செக் பண்ணிடுங்க. 2 வயரையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம செக் பண்ணுறப்ப கண்டிப்பான முறையில் கெப்பாசிட்டியும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சாம்சங் மெத்தடுக்கு இந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அந்த கெப்பாசிட்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம செக் பண்ணுறது மல்டிமீட்டர் செக் பண்ணுற காரணத்தினால மல்டிமீட்டர் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சு நீங்கள் கீழே ரிலேவோட டைப்பு, ரிலேவோடில் 2 ஹோல் வந்திருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம செக் பண்ணோன்னா கண்டினியூட்டி எதுவுமே வரல. இது டைரக்ட் லைன் வர்றதுனால உங்களுக்கு வருது. ஆப்போசிட் சைடில் சுத்தமாகவே வரல. அதனால் இது போயிருக்குது. OLP பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால் இப்போ நம்ம ஒரிஜினல் பீஸை வச்சுருக்கோம். சாம்சங்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். சேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் பிராண்டு, சேம் டைப்பு. இதே நம்ம டேரெக்டாக மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சு ஒரு தடவை கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், 32.8 வரைக்கும் வருது ரீடிங்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரிஜினலுக்கும் அந்த மாடல், அதுவும் சேம் ஒரிஜினல் தான். பட் அது போயிருக்குது டிஃபெக்டிவ் பீஸ். இது நியூ பீஸு. சேம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. சேம் இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணோன்னு உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆயிரும். கெப்பாசிட்டர் போடாமல் நீங்கள் மாட்டிங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. ஏன்னா லோடு ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக கொடுக்குறதுனால கெப்பாசிட்டர் கண்டிப்பான முறையில் போட்டே போடணும். சாம்சங்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பில் வரும். வேறு டைப் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் செப்பரேட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தனியாகவே கொடுத்துருப்பாங்க. வயரிங் இப்போ ஜாயிண்டிங் பண்ணி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இந்த இது பழசு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேப் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஆம்ப் செக் பண்ணிக்கலாம். கிளாம் மீட்டர் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஆன் பண்ண உடனே அங்கே ரீடிங் ஆகும். 0.23 வரைக்கும் உங்களுக்கு போகும். அது சிங்கிள் டோருடைய லோடு. அதே இது டபுள் டோர் பார்த்திங்கன்னா 0.98 to 9 வரைக்கும் போகும். அது டபுள் டோரோடது. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் தொட்டு பாருங்கள். செக்ஷன் ஹீட் ஆகும். உங்களுக்கு இமீடியட் ஹீட்டிங் வர ஆரம்பிச்சிடும். கேஸுடைய பம்பிங் ஆன உடனே அதிலே தெரிஞ்சிடும் கூலிங் வருதா இல்லையான்ட்டு. சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியலாட்டி ஃப்ரிட்ஜில் சைடில் இல்லை பேக் சைடில் அந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கேஸ் சர்க்குலேஷன் ட்ராவல் ஆகுறது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கூலிங் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.